இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட நம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யாத்திராக புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அதில் 4வது வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியிலும் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சுரூபத்தையாவது யாதொரு விக்கிரத்தையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தரை நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவைகளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கு பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிற இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த வியாதி இன்னும் மாறவில்லை, ஏன் இந்த பிரச்சனைகள் எங்களை விட்டு மாறி போகவில்லை, ஏன் இந்த தொழிலை யான் இவ்வளவு தூரம் நாங்கள் போராடுகிறோம், ஏன் மாற்றம் எங்களுக்குள்ளே வரவில்லை என்பதை நாம் அதிக நேரத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு விசாரிக்கிற தேவன் நம்மிடத்தில் இருப்பதை நம்மை பார்க்க முடியும். இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட தவறுகள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இப்படிப்பட்ட விக்கிரங்களை வைத்து நாம் இன்றைக்கு கூட அநேக இடங்களில் பார்க்க முடியும். இயேசுடைய சுருவம் என்று சொல்லி, மரியாள் என்ற சுருவம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சுருவங்கள், அதிகமான சுருவங்கள் தேவாலயத்தில் வைத்து இன்றைக்கு வணங்குவதை நாம் பார்க்க முடியும். அதை தொட்டு கும்பிடுவதையும் பார்க்க முடியும். இதனாலே சில வியாதிகள் நமக்கு உண்டாயிருக்கிறது, சில பிரச்சனைகள் நம்ம குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிறது. இதனாலே தொழில் காரியங்களிலே நமக்கு முன்னேற்றம் இல்லாமலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கும்போது எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம். அவர் இந்த பூமியிலே மனித ரூபமாக தான் எடுத்தாரே தவிர அவர் சுரூப ரூபமாக வரவில்லை. அதை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனித ரூபமாய் எடுத்து இந்த பூமியிலே மரித்து உயிர்த்தெழுந்து அவர் மறுபடியும் பரமேறி போறதாக மாத்திரம்தான் நம்ம இடத்துல இருக்கிறதே தவிர, ஆமென், பழைய நியாயப்பிரமாணத்தில் கூட தேவாலயத்திலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதே போல புதிய ஏற்பாடிலே பார்க்கும்போது எருசலேம் ஆலயத்திலே வேத எழுத்துக்கள் தான் இருந்ததே தவிர இப்படிப்பட்ட சுரூபங்கள் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு அநேக வேத இந்த தேவாலயத்திலும் வீடுகளிலும் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து செய்தபடினாலே தேவன் அதை எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். இதை வெறுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய தெய்வம் ஜீவிக்கிற தெய்வம், உயிருள்ள தெய்வம். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல, மரித்து உயிர் தெழுந்த தெய்வம். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இதன் நிமித்தம் தான் அதிக வியாதிகள் நம்மளை விட்டு மாறாமல் இருக்கிறது, அதிக பிரச்சனைகள் நம்மளை விட்டு மாறாமல் இருக்கிறது. அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை விசாரித்துக் கொண்டிருக்கிற தெய்வம். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.